குட் மார்னிங். இன்னைக்கு அடுத்த பயாலஜியோட அடுத்த கண்டினியூஷன் வந்து ரைபோசோம் பார்க்க போகிறோம். ரைபோசோமோட டாபிக் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சின்னது, ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பாடியில் நடக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஃபீல் கொடுக்கும். நான் சொல்ல சொல்ல அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ண பாருங்கள். ஸோ இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரியா? அதுக்கு முன்னாடி அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்கிறப்போ இன்னும் வேறு மாதிரி இருக்கும். சரி பார்ப்போம், எப்படி நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தான் ஃபீல் பண்ணி சொல்லணும். சரி பார்த்துருவோம். சரி, ரைபோசோம் சொல்லிகிட்டே இருந்திருப்போம். ரைபோசோமில் என்ன சொல்லிகிட்டே இருந்திருப்போம்னா, அதோட வேலை என்ன சார் அப்படின்னா, ப்ரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ணணும், ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் அதோட வேலை. எங்கெங்கெல்லாம் ரைபோசோம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் என்ன பண்ணும், ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி செஷன் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துலேயும் இது வந்து என்னதுன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ ரஃபாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்னென்னா ரைபோசோம் அதில் இருந்திருக்கு. அதனால தான் அதை என்ன சொல்லியிருப்பாங்க, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்லியிருப்பாங்க. ஸோ செல்லுக்கு தேவையான முக்கியமான ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் தான் நடக்கும். ஏன்னா அவங்க வந்து அங்கே மட்டும்தான் ரைபோசோம் இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடி செஷனில் பார்த்துருப்போம். உங்களுக்கு டவுட் வந்துருக்கலாம், எப்படி ரைபோசோம் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணோம், அது இருந்தாலே ப்ரோட்டீன் கிடச்சிருமா அப்படின்னா கிடச்சிரும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது. சரி, ரைபோசோமை முதல்ல யார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னா ஜார்ஜ் பலாட். அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. த்ரூ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வழியாக தான் கண்டுபிடிக்கிறாரு. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சது யார்? சரியா? ஸோ அதை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து அப்படியே போயிடும். ரைட், ரைபோசோம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பானை ஓகே, ஒரு பெரிய பானை இருக்கும், அதுக்கு மேலே ஒரு குட்டி பானையை கவுத்து வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ ரெண்டு ரவுண்டட் சப் யூனிட்ஸ் தான் என்ன பண்ணியிருக்குன்னா ஜாயிண்ட் ஆகி என்ன இருக்குன்னா ரைபோசோமாக ஃபார்ம் ஆயிருக்கு. ரைட்டா? ஸோ ரெண்டு ஃபார்ம் ஆகி தான் என்ன பண்ணு, இப்படி ரெண்டாக ஃபார்ம் ஆகிறதுனால என்ன பண்ணால் இந்த இடத்துல தான் என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். சரி, அடுத்து போவோம். இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் உள்ள வரும். ஒன்று வந்து என்னது அப்படின்னா வந்து எம்ஆர்என்ஏ, இன்னொன்று வந்து டிஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏங்கிறது வந்து மெசஞ்சர் ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ அப்படிங்கிறது வந்து என்னன்னா டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. ரைட், ஓகே. ஒவ்வொரு ரைபோசோம்லையும் எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 60% ஆர்என்ஏ இருக்கும். அடுத்து வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 40% என்ன இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும். சரியா? இப்போ இந்த மாதிரி எம்ஆர்என்ஏ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மெசஞ்சர் ஆர்என்ஏ அது வந்து எங்கேருந்து இருக்கும் வரும் அப்படின்னா செல்லோட நியூக்ளியஸ்ல இருந்து பிரிஞ்சு வெளியில் வருதுன்னு வைங்க. அப்படிதான் வரும். அப்படி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எம்ஆர்என்ஏ மேலே இருக்கிற ரைபோசோம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போய் அட்டாச் ஆகும். அப்படி அட்டாச் ஆகிற பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பாலிசோம்ஸ் இல்லாட்டி பாலி ரைபோசோம்ஸ்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ரைட், இப்போ இதுக்கு முன்னாடி எம்ஆர்என்ஏ எப்படி வருதுன்னு பார்ப்போம். எம்ஆர்என்ஏ எடுத்தாலும் சரி, டிஎன்ஏ எடுத்தாலும் சரி, ஆர்என்ஏ எடுத்தாலும் சரி, டிஎன்ஏ எடுத்தாலும் சரி, ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ அதில் இருக்க சுகரோட மாலிகுல்ஸ் மட்டும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிஎன்ஏ எடுத்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும், அந்த பேஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏல அடினைன் ஏன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே ஏன்னு போட்டிருக்காங்கல்ல, வேணா நான் என்ன பண்ணுறேன் ஜூம் பண்ணி வேணால் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஏ போட்டிருக்கோமா, அடுத்து வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா தைமின், அடுத்து குவானின், அடுத்து சைட்டோசின். சரியா? ஸோ அதை தான் இங்கேயும் சொல்லியிருப்போம். ரைட்டா? அப்போது இங்கே என்னென்ன பேஸ் இருக்குது அப்படின்னா அடினைன் இருக்குது, அடுத்து வந்து சைட்டோசின் இருக்குது, அடுத்து என்ன இருக்குது குவானைன் இருக்குது, அடுத்து தைமின் இருக்குது. இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏல இருக்கும். ரைட், அடுத்து அப்படியே ஆர்என்ஏக்கு போகிறோம். ஆர்என்ஏல போகிறப்போ டிஎன்ஏல என்ன பேஸ் இருந்துச்சோ அந்த பேஸ் தான் அப்படியே இருக்கும். ஆனால் அந்த அதுக்கு பதிலாக என்ன இருக்கும் அப்படின்னா யுராசில்னு ஒன்று இருக்கும். எதுக்கு பதிலானா தைமினுக்கு பதிலாக. ஓகேவா? தைமினுக்கு பதிலாக யுராசில் இருக்கும். ரைட்டா? ஓகே, இது தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது யுராசில் தைமின் இது மட்டும்தான் மாறுது. எதுக்குன்னா டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏவுக்கும் மாறுது. சரி சார், இப்போது டிஎன்ஏ அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியும். சரியா? இது இப்போ சும்மா பார்த்துக்கோங்க, டிஎன்ஏ பற்றி டீப்பாக நம்ம பார்ப்போம். சரியா? தனியாகவும் பார்ப்போம். இந்த உள்ள வந்து அதெல்லாம் தனியாக டிஎன்ஏ பார்க்குறப்ப புரிஞ்சிடும். இப்போதைக்கு ஒரு ஷேப் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ரைட், அப்போ அந்த ஷேப்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒரு ஹேண்டு தனியாக போகுது, இந்த ஹேண்டு தனியாக போகுது. சரியா? ரைட், அப்படி தனியாக போகிற டிஎன்ஏ ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே இருக்கிற ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்என்ஏ பாலிமரேஸோட வேலை என்னன்னா வர டிஎன்ஏவை ஆர்என்ஏவாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஆர்என்ஏவாக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும், எனக்கு தேவை வந்து என்னென்னா ஒரு சுகர் பேஸ் இருக்கக்கூடாது, என்ன இருக்கக்கூடாது, தைமின் இருக்கக்கூடாது. ஓகேவா? டிஎன்ஏ வரதுல இருந்து டிஎன்ஏல வந்து தைமின் ஒன்று இருக்கும். அந்த தைமின் எடுத்துகிட்டு என்ன கொடுக்கணும், யுராசில் கொடுக்கணும். அதுதான் என்ன பண்ணணும்னா இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் கொடுக்கும். இப்போ இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் ரெடி ஆகுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ப்ரொடியூஸ் ஆகி வெளியில் வருது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எம்ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. கிளியரா? அப்போது எம்ஆர்என்ஏயோட இது வந்து எங்கேருந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா டிஎன்ஏலேருந்து தான் ஃபார்ம் ஆயிருக்கு.
ஸோ ஆர்என்ஏ பாலிமரேஸ் நடக்கிறதுனால தான் என்ன வருது, எம்ஆர்என்ஏ வருது. இப்போ எம்ஆர்என்ஏயோட வேலை முடிஞ்சிருச்சு. சரியா, ரைட். இப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இதுதான் நான் சொன்ன ரைபோசோமோட ஷேப்பு. ரைட்டா, இப்போ இந்த எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ட்ராவல் ஆகி நியூக்ளியஸை விட்டு வெளியில் வரும். சைட்டோபிளாசத்தில் வந்து என்ன ஆகும்னா அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி ட்ராவல் பண்ணுறப்போ இந்த எம்ஆர்என்ஏ என்ன இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து கோடான் தான் இதாக இருக்கும். இந்த இடத்துல ஆன்டி கோடான் இருக்கும். ஆன்டி கோடான்கிறது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆர்என்ஏல இருக்கும். சரியா, ரைட். இப்போது இந்த எம்ஆர்என்ஏ வந்து அப்படியே மெதுவாக வருது. முன்னாடி சொன்ன மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ரைபோசோம்ஸ் வந்து எம்ஆர்என்ஏ மேலே அப்படியே அட்டாச் ஆக ஆரம்பிக்குது. அட்டாச் ஆக ஆரம்பிச்சு என்ன ஆச்சு, பாலி ரைபோசோமாக கன்வெர்ட் ஆகுது, இல்லாட்டி பாலிசோம்ஸாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ பாலிசோம்ஸாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த எம்ஆர்என்ஏ கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். இங்கே இருக்கிற கோடான் இருக்குல்ல, கோடான் வந்து என்ன இருக்கும், யுராசில், அடுத்து வந்து குவானைன், சைட்டோசின், அடினைன். ஸோ அதுதான் வந்து என்ன இருக்கும், நம்மளோட எம்ஆர்என்ஏல இருக்கிற கோடான். அப்படியே மேலே பார்க்குறோம் அந்த ஆர்என்ஏ டிஆர்என்ஏ என்ன இருக்கும்னா சேம் அதே கோடான் இருக்கும். அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது வந்து மேட்ச் ஆகிறதுனால அந்த இடத்துல இருக்கிறது வந்து ஆன்டி கோடான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 கோடானும் மீட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிஆர்என்ஏ இருக்குல்ல, டிஆர்என்ஏலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே அமினோ ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அமினோ ஆசிட்ஸ் வந்து அப்படியே ப்ரொடியூஸ் ஆகி வெளியில் வரும். அமினோ ஆசிட்ஸ்ங்கிறது நத்திங் பட் இட்ஸ் அ ப்ரோட்டீன். சரியா, இட்ஸ் அ ப்ரோட்டீன். ரைட்டா, ஸோ இப்படி தான் வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு செல்லில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது. ஸோ ரைபோசோம்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். ரைபோசோம் இருக்கிற இடத்துல இருந்தால் மட்டும் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடந்துடாது. ஸோ எம்ஆர்என்ஏ அப்படிங்கிறது வந்து ஒன்று ட்ராவல் ஆகி வரணும். அந்த எம்ஆர்என்ஏ வந்து ரீட் பண்ணுறதுக்கு டிஆர்என்ஏன்னு ஒன்று இருக்கணும். டிஆர்என்ஏ இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், ரைபோசோம்ஸ் வழியாக அமினோ ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ரைட்டா, ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த செஷன் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்திருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைனாலும் கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்கள். இதை அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணிங்கன்னு வைங்களேன், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா, ஸோ இவ்வளோ தான். மற்றபடி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறுபடியும் ரைபோசோமில் இன்னொரு செஷன் வேணால் போடலாம். இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏவோட இதை வந்து புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா அதுக்கு தனியாகவும் ஒரு செஷன் போகும். ஸோ அதை அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து எப்படி டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அடுத்தடுத்த செஷனில் நம்ம தனியாகவே பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த செஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. நான் கேட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், அதுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.